Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ற கேஷுவல் சென்டென்ஸ்க்கெல்லாம் தமிழ் மீனிங் தமிழ்ல சொல்றதுல இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் யோசிப்போம், நம்மளுக்கு தெரியாம இருப்போம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட எத்தனை பேனா இருக்குது? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, how many pens do you have? How many pens do you have? உங்ககிட்ட எத்தனை பேனா இருக்கு அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, how many pens do you have? எத்தனை முறை அல்லது எத்தனை தடவை ஊட்டிக்கு போயிருக்கீங்க? யார்கிட்ட கேட்கும்போது இந்த ஊருக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க, அந்த ஊருக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல. சோ அத வந்து இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, how many times did you go to Ooty? Did you go to Ooty? How many times did you go to Ooty? அப்படி இல்லைன்னா, how many times have you been Ooty? Have you been ஊட்டி? எத்தனை தடவை இல்லைன்னா எத்தனை முறை ஊட்டிக்கு போயிருக்கீங்க அப்படின்றத நம்ம எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, how many times did you go to ஊட்டி? இல்லைன்னா how many times have you been ஊட்டி? Have you been ஊட்டி அப்படின்னு கேட்கலாம். சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கோயிலுக்கு போறப்பெல்லாம் நான் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துவேன். சோ இது மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சென்டென்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிப்போம். சோ பார்க்கலாம் வாங்க. whenever இல்லைன்னா every time. இந்த இடத்துல எவ்ரி டைம்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா wheneverன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். whenever I go to temple, I pour water to that tree. இது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டைப். whenever I go to temple, I pour water to the tree. ஓகேங்களா? நான் அந்த கோயிலுக்கு போறப்பெல்லாம் நான் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துவேன். இல்லைன்னா every time I go to temple, I pour water to that tree. ஓகேங்களா? சோ whenever யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா every time யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சென்டென்ஸே டோட்டலா வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I go to temple, at the time I pour water. I go to temple at the time I pour water. I pour water to that tree. ஒன்னு every time I go to temple I pour water to the tree சொல்லலாம். இல்லைன்னா whenever I go to temple I pour water to the tree னு சொல்லலாம். இப்படி ரெண்டுமே இல்லைன்னா I go to temple at the time I pour water to the tree னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் நேத்து தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I came from Singapore
yesterday only. I came from Singapore yesterday only. நான் நேத்து தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். I came from Singapore yesterday only. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தேன். நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு I reached the railway station. I reached the railway station. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு I reached the railway station அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரயில் ஸ்டேஷனுக்கு இரவு 10 மணிக்கு வந்து சேர்ந்தது. ரயில் ஸ்டேஷனுக்கு இரவு 10 மணிக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா the train arrived to the station at 10 p.m. The train arrived to the station at 10 p.m. ரயில் ஸ்டேஷனுக்கு இரவு 10 மணிக்கு வந்து சேர்ந்தது. ரயில் வந்து 10 மணிக்கு தான் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எப்போ அரைவ் ஆச்சுன்னா 10 மணிக்கு தான் அப்படின்னு the train arrived to the station at 10 p.m. அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 6 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.